ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பச்சை சுண்டைக்காவை வச்சு நல்ல டேஸ்டியான ஒரு கறி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. எல்லா கடையிலையும் அவைலபிளாக இருக்கக்கூடியது சுண்டைக்காய் வத்தல் தான் இருக்கும். அதாவது காஞ்சது. அதை வாங்கி தான் எல்லாருமே வீட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு வத்த குழம்புலாம் அடிக்கடி வைப்பாங்க. அதை காட்டிலும் இந்த பச்சை சுண்டைக்காய் தான் ரொம்பவுமே நல்லது. இந்த பச்சை சுண்டைக்காவை நீங்கள் எங்கே பார்த்தாலும் உடனே வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி ஒரு கறி வச்சு பாருங்கள். ரொம்பவுமே டேஸ்டியாக இருக்கும். இது அந்த சுண்டைக்காய் வத்தல் குழம்பு வைக்கிறது மாதிரி கசப்பாட்டெலாம் இருக்காது. ரொம்பவுமே டேஸ்டியாக இருக்கும். இந்த குழம்ப தேங்காவை வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன். 2 கைப்பிடி போல் தேங்காய் எடுத்துட்டு 2 வத்தல் மிளகு சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் கொஞ்சமாக சேர்த்துட்டு கருவேப்பிலையும் போட்டு இந்த அளவுக்கு வறுத்து வச்சுருக்கேன். ஒரு அரை டீஸ்பூன் சோம்பும் போட்டுட்டு தான் நான் வறுத்துருக்கேன். இனி ஒரு 2 டீஸ்பூன் போல் மல்லித்தூள் சேர்த்துக்கிடலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூளும் சேர்த்துருக்கேன். அது எல்லாம் சேர்ந்து நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஃபைன் பேஸ்ட்டாக மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுக்கிடலாம். ஒரு மண் சட்டியை அடுப்பில் வச்சுட்டு அது காஞ்சதுக்கப்புறமா ஒரு 2 டீஸ்பூன் போல் நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் வெந்தயத்தை போட்டுடலாம். இந்த சுண்டைக்காயில் கால்சியம் சத்து அதிகமாகிட்டு இருக்குது. அதனால எலும்பு பிரச்சனை உள்ளவங்களுக்கு இதை அடிக்கடி சமைச்சு கொடுக்கலாம். வெந்தயம் நல்லா பொட்டுனதுக்கு அப்புறமா அதில் கொஞ்சம் கறிவேப்பிலையை சேர்த்துக்கிடலாம். சின்ன வெங்காயத்தை தோல் உரித்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். சின்ன வெங்காயம் போட்டு வைக்கும்போது இந்த குழம்பு ரொம்பவுமே டேஸ்டியாக இருக்கும். வயிற்று பிரச்சனை இருக்கக்கூடியவங்களுக்கும் இந்த சுண்டைக்காய் கொடுக்கலாம். சுண்டைக்காவை நான் அதில் இருக்கக்கூடிய காம்பெல்லாம் எடுத்துட்டு கீறி வச்சுருக்கேன். அதாவது சென்டரில் கட் பண்ணி தண்ணீரில் போட்டு வச்சுருக்கேன். இது தண்ணீரில் போடலைன்னா இந்த காய் கருப்பாட்டு மாறிடும். அதனால தான் நான் தண்ணீரில் போட்டு வச்சுருக்கேன். கால்சியம் சத்து அதிகமாட்டு இருக்கிறதுனால சின்ன பிள்ளையில இருந்தே இந்த சுண்டைக்காவை கொடுத்து பழக்கிட்டு வாங்க. பசி இல்லாத குழந்தைகளுக்கும் இந்த சுண்டைக்காவை கொடுக்கலாம். சுண்டைக்காவை எண்ணெயில் போட்டு வதக்கும்போது அதில் கசப்பு அவ்வளவா தெரியாது. நல்ல பச்சை கலரில் இருந்தது ஓரளவுக்கு கலர் மாறணும். அந்த அளவுக்கு நம்ம அடுப்பில் போட்டு வதக்கிக்கிடணும். மலச்சிக்கல் பிரச்சனை உள்ளவங்களுக்கும் இந்த சுண்டைக்காவை அடிக்கடி கொடுக்கலாம். அதுக்கப்புறம் நெஞ்சு சளி பிரச்சனை இருக்கக்கூடியவங்களுக்கும் சுண்டைக்காவை அடிக்கடி சாப்பிடலாம். இதை சாப்பிட்டு பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவுமே பிடிச்சிரும். அந்த அளவுக்கு டேஸ்டியாக தான் இருக்கும். ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கிடலாம். தக்காளி சுண்டைக்காய் எல்லாமே நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா புளி சேர்த்துக்கிடலாம். புளியை ஊற வச்சு வச்சுருக்கேன். அதுவும் சேர்த்துக்கிடலாம். புளி கொஞ்சம் சுள்ளுன்னு இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த புளி தண்ணியிலையே நல்லா வேகட்டும். சூடான ரைஸுக்கு கூட இந்த சுண்டைக்காய் குழம்பும் பப்படமும் சுட்டாவது பொரிச்சாவது வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவுமே டேஸ்டியாக இருக்கும். இந்த 2மே போதும். சுண்டைக்காய் பார்த்திங்கன்னா நல்ல குக் ஆயாச்சு. புளி தண்ணி எல்லாமே நல்லா வத்தியாச்சு. இனி நம்ம அரைச்ச விழுதை சேர்க்கணும். அரைச்ச விழுதை சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கிடலாம். ரொம்ப தண்ணீராகவும் இல்லாமல் ரொம்ப திக்காட்டும் இல்லாமல் மீடியமாட்டு நம்ம இந்த குழம்ப வைக்கணும். உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிடலாம். எல்லாமே சேர்த்தாச்சு. இனி நல்லா கொதிக்கட்டும். அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரக்கூடிய அளவுக்கு நல்லா கொதித்ததுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா சுண்டைக்காய் குழம்பு ரெடி ஆயாச்சு. நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ரெசிபியில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.